மகர ராசி இப்பதான் கொஞ்சம் பெருமூச்சு விடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா 7.5 சனிலேருந்து வெளில வந்துட்டீங்கல்ல. விரைய செலவுகள் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த மாதம் தான். ஏன்னா ஃபுட் பாய்சன்னால உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறது, ஹாஸ்பிட்டல் செலவு ஏற்பட்டது. முக்கிய முடிவுகள், ரொம்ப ஃபாஸ்டான டெசிஷன்ஸ் எல்லாமே எடுக்க போறீங்க. மகர ராசி இப்பதான் கொஞ்சம் பெருமூச்சு விடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா 7.5 சனிலேருந்து வெளில வந்துட்டீங்கல்ல, கண்டிப்பா அப்படிதான் இருக்கும் மைண்ட் செட்டு. என்னதான் 7.5 சனிலேருந்து நம்ம வெளியில வந்தாலும் கூட சனியோட ராசியா இருக்கிறதுனால இந்த மாதம் ஏப்ரல் மாதம் எந்தெந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், எந்தெந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பலமா இருக்க போகுது, பலவீனமா இருக்க போகுதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கரியர் எப்படி இருக்கும், ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கும், எஜுகேஷன்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை இன்னும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு இது புரியும். மகர ராசி காலச்சக்கரத்துடைய 10வது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபன் வந்து சனி பகவான். சனினாலே மக்கள் எல்லாருக்குமே இருக்கிறது ஒரு பயம். அது என்ன பயம்னு இப்ப வரைக்கும் தெரியல. ஏன்னா அவரை பார்த்தாலே பயம், அவ்வளவுதான். அவர் பேரே பயம். அப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க சனியை பார்த்து பயப்படணுமான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, நீங்க சனியை பார்த்தே பயப்பட வேண்டாம். ஏன்னா சனி தானே உங்க ராசிநாதன். அப்போ உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாக்களை வச்சுதான் அவர் வந்து பாவ புண்ணிய கணக்கே போடுவாரு. அப்போ நீங்க எந்த அளவுல நீங்க வந்து பர்ஃபெக்டா ஒழுக்கமா உங்களுடைய கர்மாவை நீங்க பேலன்ஸா நீங்க கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு சனி உங்களை பாசிட்டிவா வச்சிருப்பாரு, உங்களை பிளஸ் பண்ணுவாரு. ஏன்னா எந்த வகையிலும் உங்களை கெடுக்க முடியாது. யாருமே தான் பெற்ற பிள்ளைய வந்து கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இல்லையா? எந்த ஒரு பேரண்ட்டும் அதை பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிதான் சனி உங்களை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சனி பகவான் ராசிக்கு இப்போ 3ஆம் இடத்துல இருக்காரு. கோச்சார ரீதியா பாத்தீங்கன்னா சனி பகவான் ராசிக்கு இப்போ சஞ்சரிக்கிற ஒரு வீடு வந்து மீனராசி. அந்த ராசியில இப்போ செவ்வாய் இருக்காரு, புதன் இருக்காரு. ஸோ 3 முக்கியமான கிரகங்கள் உங்க ராசியில இருந்து இப்ப 3ஆம் வீட்டுல இருக்காங்க. ராசிக்கு 2ல ராகு, ராசிக்கு 8ல கேது. ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகனம், இந்த மாதிரி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் அமர்ந்திருக்காங்க. இந்த டைம் பீரியட் எனக்கு தெரிஞ்ச இந்த ஏப்ரல் மாதத்துல மகர ராசியில இருக்கவங்க நிறைய பேர் வீட்டு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஹோம் லோன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு கட்டிட்டு இருக்கீங்க, கட்டின வீடை இன்னும் நீங்க முடிக்காமலே வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை முடிக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட் இந்த மாதத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விரைய செலவுகள் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த மாதம் தான். ஏன்னா சனி வந்து நல்ல பொசிஷனிங்ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சனி வந்து என்னதான் விரைய ராசியில இருந்தாலும் கூட அது உங்க ராசியில இருந்து எத்தனாவது பாவம், 3ஆவது பாவம். அப்ப நீங்க விரயத்தை குறைக்கணும்னு தான் பிளான் பண்ணுவீங்க. ஏத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பயுமே இருக்காது. என்னடா இது, நம்ம வரவே வந்து மாசம் இவ்வளவு தொகை தான் வருது, இந்த தொகையிலே நம்ம எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டா எப்படிதான் ஃபேமிலி எப்படி மேனேஜ் பண்றது, அந்த ஒரு மைண்ட் செட்டே இருந்துட்டே இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கரெக்டா ஒரு டெசிஷன் போடுவீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவீங்க. இதை இப்படி இப்படி செலவு பண்ணணும், இதை இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி போடக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் இது. ஸோ அதேதான், அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நீங்க வந்து இதுலயும் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா 4ஆம் வீடு சுகஸ்தானம், வீடு, மனை, வண்டி, வாகனம், அதுக்கான பாசிபிள் சேஞ்சஸ் வந்து இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு நடக்கும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா சூரியன் வந்து உச்சமாக போறாரு. ஸோ 4th ஹவுஸ்ல வந்து சூரியன் வந்து உச்சமாறதுனால தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 4th ஹவுஸ் அப்படின்றது உங்களுடைய மதர்லேண்டு, வீடு, அம்மா, பூர்வீகம். இது எல்லாமே பூர்வீகத்துல இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு தடையா இருக்கு அப்படின்னா கூட அது ரிலேட்டடான பிரச்சனைகள் உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகும். அதெல்லாமே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ராசில இருந்து 6ஆம் வீட்டுல இப்ப குரு இருக்காருங்க. குரு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வக்ரமா இருந்தாரு. கடந்த மாதங்களா குரு வக்ரம். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு கிரகண தோஷம் வேற ஏற்பட்டுச்சு. இந்த கிரகண தோஷம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 18 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த தோஷம் வந்து ஏற்படும். ஒவ்வொரு வருஷமும் ஏற்படாது. ஒவ்வொரு 18 இயர்ஸ் ஒன்ஸ் தான் இந்த கிரகண தோஷம் தொடர்ந்து ஏற்பட்டுட்டே இருக்கும். அந்த வகையில ராசியில இருந்து 2ஆம் வீட்டுல இந்த கிரகண தோஷமானது ஏற்பட்டு ஒரு சில உடல் பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் இதெல்லாம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. 2ஆம் வீடு ராகு வேற அங்க வந்து உட்கார்ந்துருக்கு. அப்ப சில பேருக்கு வந்து ஃபுட் பாய்சன் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஃபுட் பாய்சன்னால உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆறது, ஹாஸ்பிட்டல் செலவு ஏற்பட்டது, இதெல்லாமே உங்களுக்கு வந்து நடந்திருக்கும் இந்த கிரகண தோஷத்தினால. பிப்ரவரி மாதம் இது நடந்துச்சு. ஸோ பிப்ரவரி, மார்ச், இப்ப வந்து ஏப்ரல் மாதம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்.
ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து கடந்து வந்திருப்பீங்க. பட் இனிமே எப்படி இருக்கும்? அதுதான் கேள்வி. இதெல்லாம் நம்ம வந்து பாஸ்ட்ல நம்ம பார்த்துட்டோம். பட் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? சனி, செவ்வாயோட இணைவு வேற இருக்கு இல்லையா? 3ஆம் வீட்ல சனி, செவ்வாயோட இணைவு வேற இருக்கு. அப்போ சனி, செவ்வாயோட இணைவு இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு இருக்கிறதுனால, ரொம்ப ஃபாஸ்ட்டான டெசிஷன் எடுக்க போறீங்க. அது என்னங்க ஃபாஸ்ட்டான டெசிஷன் அப்டின்னா, சில டெசிஷன்ஸ வந்து நீங்க வந்து ஒரு கிணத்துல போட்ட மாரி விட்டுட்டு இருப்பீங்க. எதுக்கு இத போய் பண்ணிக்கிட்டு? அது பாட்டு இருந்துட்டு போட்டோம் நம்ம பாட்டு அந்த மாரி ஒரு லெத்தார்ஜியா இருந்திருக்கும். பட் இப்போ அதுக்கான மூவ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கு. மூவ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்க மாரி பார்க்குறேன். ஏன்னா புதன் வேற அந்த இடத்துல இருக்காரு இல்லையா? புதன் வேற 3ஆம் வீட்ல இருந்து, புதனும், குருவும் பரிவர்த்தனையில உட்காந்துட்டாங்க. எப்படி பரிவர்த்தனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, புதன் வந்து குருவோட வீட்ல இருக்காரு. அதே மாதிரி புதனோட வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, குரு இருக்காரு. ஸோ இது வந்து சைன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சைன்ஸ். அப்ப அதுக்கு பேர் வந்து பரிவர்த்தனை யோகம். புதன் என்னதான் நீச்சம் ஆனாலும், குரு வந்து புதனோட வீட்ல இருக்கறனால அது உங்களுக்கு பரிவர்த்தனை யோகமா இருக்க போகுது. ஸோ முக்கிய முடிவுகள் ரொம்ப ஃபாஸ்ட்டான டெசிஷன்ஸ் எல்லாமே எடுக்க போறீங்க. ராசியில இருந்து 3ஆம் வீட்ல புதன் வந்து அமர்ந்திருக்கிறதுனால, உங்க இளைய சகோதரர்களுக்கு படிப்புக்காக நெறைய செலவு பண்ண ஒரு காலகட்டமா இது இருக்க போகுது. கூடவே வந்து சனி, ராசிநாதனும் இருக்கிறதுனால, அவங்களுடைய படிப்பு செலவு, மத்த செலவு அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா நீங்க வந்து இந்த மாதம் இருப்பீங்க. அதே மாதிரி அவங்களாலயும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் மகர ராசிக்கு சனி பகவான் நெறைய நன்மைகள செய்ற இடத்துல தான் இருக்காரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 7:30 சனியிலேருந்து வெளிய வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த 7:30 வருஷம் அப்படின்றது உங்களுக்கு படாத பாடு தான். கண்டிப்பா படாத பாடு. வாழ்க்கையோட பாடத்த சனி உங்களுக்கு கத்துக் குடுத்திருப்பாரு. பட் கத்துக் குடுத்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமாவும், அத பயன்படுத்தி எப்படி அடுத்து உங்க வாழ்க்கைய நீங்க வந்து மாத்திக்கணும், மாத்தி அமைக்கணும். எந்தெந்த விஷயம் அவர் சொல்லிக் குடுத்தாரோ, அந்த விஷயத்த எல்லாத்தையுமே உங்க வாழ்க்கையில நீங்க போட்டு வாழ்ந்தீங்க அப்படின்னா, அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஏப்ரல் மாதமே உங்களுக்கு அதுக்கான ஒரு தொடக்கமா தான் இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா, இந்த ஏப்ரல் மாதத்துல சூரியன் முதல் ராசியான தொடக்கத்துக்கே முதல் ராசியான மேஷத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் இல்லையா? ஸோ சூப்பராவே இருக்க போது. கவலையே படாதீங்க. தனுசு ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல குடுத்துருக்கேன். மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க் யூ.